ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசோட சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாயிருக்கு. 35,400 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் சேலரியோட டிகிரி முடிச்சவங்களுக்கு அருமையான வாய்ப்பு தான் இது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் இந்தியாவிலுமே போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே உடனே அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பத்தின எல்லா தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ல இருக்கக்கூடிய காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. அதற்கான நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 23/4/2026 அன்னைக்கு ஓபன் ஆயிடுச்சு. அதற்கான கடைசி தேதி 14/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் கட்டுறதுக்குமே 15/5/2026 வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா 19/5/2026 இருந்து 20/5/2026 கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அதற்கான சார்ஜஸ்மே இருக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுலயோ அல்லது எனி அதர் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களோட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்களோட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதற்கான சேலரி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசரின் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஆபீஸ் லாங்குவேஜ் சர்வீஸ்க்காக 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசரின் ஆர்ம்டு போர்சஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதற்கான சேலரியா 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷரின் வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்லயுமே வேகன்சி இருக்கு. அதற்கான சேலரியுமே பாத்தீங்கன்னா 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், சீனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசரின் வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்க போஸ்டிங் 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 84 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டென்டேட்டிவா தான் சொல்லியிருக்காங்க 84 வேகன்சின்னு. அண்ட் இந்த வேகன்சில சேஞ்ச் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ssc.gov.in வெப்சைட்ல உடனே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்ல அப்டேட்ஸ் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்காக இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமமா 18 வயசுல இருந்து மேக்சிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2/8/1996 இருந்து 1/8/2008 பிறந்திருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. SC ST கேட்டகரியில வரீங்கன்னா கூடுதலா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில வரீங்கன்னா கூடுதலா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD கேட்டகரியில வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBDல OBC கேட்டகரியில வரீங்கன்னா கூடுதலா 13 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBDல SC ST கேட்டகரியில வரீங்கன்னா கூடுதலா 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸர்வீஸ் மேனுக்காக சர்வீஸ்ல இருந்து 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து சி வரைக்கும் உள்ள போஸ்டுக்கு, அதாவது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபீசர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்காக மாஸ்டர் டிகிரி ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில ஹிந்தி வித் இங்கிலீஷ் கம்பல்சரி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில இங்கிலீஷ் வித் ஹிந்தியோட கம்பல்சரி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்ல ஹிந்தி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் கம்பல்சரி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதோட டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸா 2 வருஷம் பாத்தீங்கன்னா ஹிந்தி டு இங்கிலீஷ் அல்லது வைசா வெர்சாவில 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் டி, அதாவது சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக மாஸ்டர் டிகிரியில ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில ஹிந்தி வித் இங்கிலீஷ் கம்பல்சரி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க
பண்ணிக்கோங்க, தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் வித் ஹிந்தி கம்பல்சரி சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். அல்லது மாஸ்டர் டிகிரியில ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஹிந்தி மீடியம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அதோட டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் ஹிந்தி டு இங்கிலீஷ் வைசா வெர்சாவில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ssc.gov.in வெப்சைட்ல உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மூலமா ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா என்டர் பண்ணி அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டான சைஸ்ல ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா உமன், SC, ST, PWBD அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்காக எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதர் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 100 ரூபாய் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரூபே மூலமா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா 19/5/2026 இருந்து 20/5/2026 அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம சவுத்தர்ன் ரீஜன்ல தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளியிலையுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. அதுல எந்த சென்டர் உங்களுக்கு ப்ரிஃபரா இருக்கோ அந்த சென்டரை சூஸ் பண்ணியே நீங்க எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். பேப்பர் 1ல பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 இருக்கு. பார்ட் 1ல ஜெனரல் ஹிந்தியும், பார்ட் 2ல ஜெனரல் இங்கிலீஷுமே இருக்கும். 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு தான் இருக்கும். ஜெனரல் ஹிந்தி அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு தான் இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் இருக்கும். டிரான்ஸ்லேட்டர் அண்ட் எஸ்ஏ டைப்ல தான் இருக்கும்ன்ற சொல்லியிருக்காங்க. 200 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ல 0.25 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. அதனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதற்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்றதையுமே கொடுத்துருக்காங்க, கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது செகண்டரி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்லேஷன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஏற்கனவே ஒர்க்ல இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு எல்லா சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில வரீங்கன்னா 30% மார்க் எடுத்தாலே போதுமானது. OBC EWS கேட்டகரியில வரீங்கன்னா 25%, அதர் கேட்டகரியில வரீங்கன்னா 20% உங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு மறக்காம அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 14/5/2026. அதுக்குள்ள ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலை வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.